ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வெறும் தோசை மாவு இருந்தால் போதுங்க, அதை வச்சு ஒரு சூப்பரான எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு பார்த்துட்டோம்னா ரொம்ப குறைவான டைமே இருந்தால் போதும் தாங்க. அதை விட குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக இது இருக்குங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்காக நான் வந்துட்டு தோசை மாவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தோசை மாவு பார்த்துட்டோம்னா ஒரு 4-5 தோசைக்கு ஆகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து தோசை மாவு ஆட்டி வச்சுருக்கோம். நம்ம கடையில் வாங்கின தோசை மாவாக இருந்தாலும் சரிங்க. இது எடுத்துகிட்டு லைட்டாக உப்பு மட்டும் கலந்து அப்படியே வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம தேவையான ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுமே அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது கூடவே கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஒரே மாதிரி டிஷ் செஞ்சு போர் அடிச்சிருக்கிற சமயத்துலலாம் இந்த மாதிரி ரெசிபியை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாயை பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், இதையும் எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி கிடைக்கட்டும். இந்த மாதிரி நம்ம தோசையில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லி தோசை செஞ்சாலுமே தோசை சாப்பிட்ற ஃபீல் வந்து நமக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே அடுத்ததாக கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கோஸும் கேரட்டும் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நீங்கள் பீன்ஸ், காலிஃப்ளவர் இப்படி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக மசாலாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்கறது இல்லை, அதனால் இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கிடைக்கட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவு வந்து நல்லா இது வெந்திருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா விட்டுருங்க. ஒரு 3/4 அளவுக்கு வந்து இது நமக்கு வெந்தாலே கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டஃப் நமக்கு ரெடி ஆகிடும். வெஜிடபிள் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வந்து தோசையில் இந்த ஸ்டஃப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. மேலால் வேணும்னா மல்லித்தலை தூவிட்டு இறக்கி விட்டுக்கோங்க. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா தோசைகளும் ரெடியாக இருக்குங்க. மாவு வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை ஊற்றியாச்சுங்க. மேலால் வந்துட்டு நெய் இல்லைனா எண்ணெய் 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப் எடுத்து மேலால் அப்படியே தூவிக்கலாங்க.
ஸ்டஃப் வந்து ஓரளவு கம்மியாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இல்லை வந்து நிறையா கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு சைடு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கட்டும். இப்போ தோசை பார்த்துட்டோம் அப்படின்னா கீழெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக வந்துட்டு நெய்யில் அல்லது எண்ணெய் வந்துட்டு சட்டத்தில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நல்லா திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான வெஜிடபிள் தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தினே சொல்லலாம், ஏன்னா இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்குறோம். இப்போ அதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு தோசையும் வந்து ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தோசை செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு டெய்லியுமே தோசை செஞ்சால் கூட போர் அடிக்காதுங்க. ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இன்னும் நிறைய விதமான தோசை ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதையும் பார்த்து நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போது இதில் மேலான உங்களுக்கு வேணும்னா இட்லி பொடி இருந்துச்சுன்னா அதை கூட தூவி விட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸ்டஃப் மேலால் இந்த மாதிரி தூவியாச்சு. கொஞ்சம் எண்ணெயோ ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வெஜிடபிளும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. ஸோ இனிமேல் தோசை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை வந்துட்டு நமக்கு ஹோட்டல்ஸ்லலாம் கிடைக்கும் இல்லைங்களா, அதே தோசை டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நான் இன்றைக்கி சாம்பார் இட்லி பொடி கூட வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தோசையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.